கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான தேவனுடைய மக்களாய் இருக்கிற தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான வாக்கை, அவருடைய வார்த்தையை இந்த காலவெளியில் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளடியான வந்திருக்கிறேன். யாத்திராங்க புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அன்பான கர்த்தருடைய மக்களாய் இருக்கிற உங்களை இந்த காலவெளி தேவனுடைய வசனத்தின் மூலமாக சந்திப்பதிலே நான் மிகவும் சந்தோஷப்பட்டு உங்களை கர்த்தர் இந்த வாக்குத்தத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து இந்த வசனத்தை தொடர்கிறேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த வசனத்திற்காய் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்ற அந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதம் இந்த காலவெளியிலே தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆயத்தமாகி காத்து கொண்டிருக்கிற ஒரு மக்களுக்கு குறைவில்லாமல் அது நிறைவாய் கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் அதை காணத்தக்கதாக கிருபை தாரும். இந்த வசனம் உம்முடைய வசனம். புது வார்த்தைகள் வீணாய் திரும்புவதில்லை, அது நிறைவேற்றி முடிக்கிற சத்தியம் உள்ள வசனமாய் இருக்கிறபடியினால் இந்த வசனத்தை நீர் அவளுக்கு ஏற்ற வண்ணமாய் பகிர்ந்து நீர் கொடுப்பீராக. நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, யாத்திராகம் புஸ்தகம் என்று சொன்னாலே ஒரு அதிலே பொருள் ஒன்று உண்டு. யாத்திரை, பிரயாணம் என்ற ஒரு பொருள் அர்த்தம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பிரயாணம் துவங்கப்பட்டிருக்கிறது. பாவ உலகத்தில் இருந்து விடுதலையாகி வெளியேறி பரமகானான் தேசத்தை நோக்கி பயணம் செய்கிறவர்களை குறித்து தேவன் அவர்களுக்கு கொடுத்ததான இந்த வார்த்தை. இந்த யாத்திரையில் அநேக தடைகள், பிரச்சனைகள், தனிமை உணர்வுகள், தீய மனுஷரால் ஏற்படும் பயம், பிசாசின் கிரியைகளாயிருக்கிற பிள்ளி, சூனிய, மந்திரம், ஏவல், சபித்தல் போன்ற அநேக காரியங்களை சந்திக்க வேண்டியது. அதோடு இல்லாதபடி சரீரத்திலே பலவீனம், இல்லாமை, இயலாமை, சுகவீனம், இந்த பயங்களை நாம் கடந்தாக வேண்டும். ஆகவேதான் இதை அறிந்த மோசே தேவனிடத்தில் ஒரு உருக்கமான ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். எகிப்திலிருந்து இஸ்ரவேலின் ஜனங்களை அவர் பயணமாக பரமகானானை நோக்கி தேவன் தந்த ஆசீர்வாதத்தினுடைய அந்த இடத்திற்கு அவர் செல்வதற்கு புறப்பட்ட பொழுது, என் ஆண்டவரே, உம்முடைய சமூகம் என்னோடு வர வேண்டும். அப்படி வராவிட்டால் இந்த இடத்தில் இருந்து எங்களை கொண்டு போகாதிரும் என்று சொல்லி அதே யாத்திராகம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல உருக்கமாய் தேவனை நோக்கி ஜெபிக்கிற அந்த ஜெபம் தான். ஏன் அவ்விதமாய் அவர் ஜெபித்தார்? ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு உனக்கு இந்த வார்த்தையை அவர் கொடுக்கிறார்.
என் அன்பு மகனே மகளே, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். மோசே அதை கேட்டபோது கொடுத்ததற்கு காரணம் என்ன? ஏன் அவ்விதமாய் மோசே உருக்கமாய், நீர் எங்களோடு கூட வராவிட்டால் எங்களை அழைத்து செல்லாதிரும் என்று இங்கேயே நிறுத்தும்படியாக வேண்டியதற்கு காரணம் என்ன? மோசையோடு கூட வருகிற மக்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, இஸ்ரவேலுடைய சந்ததி. முந்தைய காலத்தில் ஆபிரகாமோடு கூட லோத்து இருந்தார். இந்த இருவரும் பயணம் செய்தார்கள். லோத்து சோதோம் கொமோரா பட்டணத்தை பார்க்கிற பொழுது அது பசுமையாய் செழிப்பாய் அவர் கண்களுக்கு தெரிந்தது. ஆகவே அவர் என்ன செய்தார்? அந்த இடத்தை நோக்கி அவர் பயணம் செய்தார். ஆனால் ஆபிரகாமோ தேவன் காண்பித்த பகுதியை நோக்கி அவர் பயணம் செய்தார். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசத்தை காண்போமேயாகில், சோதோம் கொமோரா பட்டணம் பசுமையாகத்தான் இருந்தது, அழகாத்தான் இருந்தது, ஏதேன் தோட்டத்தை போல் செழிப்பாதான் இருந்தது. ஆனால் தேவனுடைய சமூகம் அங்கே இல்லை. ஆகவே கந்தகத்தால் அழிக்கப்பட்டது. ஆபிரகாமோடு கூட தேவனுடைய சமூகம் சென்றது. அவருடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடந்தது, மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம், சமாதானம், ஆவிக்குரிய கனிகளாக அநேக திரளான காரியங்களை அவர் செய்தது மாத்திரமல்ல, விசுவாசத்தினுடைய தந்தை என்று இன்றைக்கும் நாம் ஆபிரகாமை நினைத்து நாம் ஸ்தோத்தரிக்கிறோம். அவர் வழியை பின்பற்ற நாம் நினைக்கிறோம். இதை அறிந்த மோசே தான் கேட்டார், தேவனுடைய சமூகம் நம்மளோடு கூட வருமானால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு வழியாயிருக்கும். அந்த ஆசீர்வாதத்திலே இந்த ஜனங்கள் மகிழ்ந்து சந்தோஷித்து அற்புதங்களை கண்டு அவர்கள் செழித்திருப்பார்கள் என்று நினைத்தது. தேவனிடத்திலே அவர் அவ்விதமாய் ஜெபித்த பொழுதுதான் இந்த வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்தார். என் அன்பு மக்களாய் இருக்கிற உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை இந்த மாதத்தில், அன்பான மகனே மகளே, நான் என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். அப்படியானால் தேவனுடைய சமூகம் நம்மோடு கூட வருமானால் முதலாவது நடப்பது என்ன? அங்கே அதை இஸ்ரவேல் மக்கள் அதை செயல்படுத்திய விதத்தை நாம் காண்கிற பொழுது ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கும். பாருங்கள், அடிமைகளாயிருந்தவர்கள் பயந்து நடுங்கி வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாதபடிக்கு துவண்டு போய் சீரழிந்து சிதைந்தவர்கள் என்றைக்கு இந்த யாத்திரையை அவர் துவங்கினார்களோ, தேவனுடைய சமூகம் அவர்களோடு கூட வந்ததோ, அப்போது அவர்களுடைய ஒரு பெரிய மாற்றத்தை காண முடிந்தது. பாருங்கள், என்னாகும் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல அந்த இஸ்ரவேல் மக்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எங்கள் சுதந்திரத்தின் காணி ஆட்சி எங்களுக்கு உரிதாக்கும்படி நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னதராய் கானான் தேசத்திற்கு போவோம் என்றார்கள். பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தவர்கள் அரசனுக்கு மாத்திரமல்ல, ஆலோட்டிகளுக்கு மாத்திரமல்ல, எகிப்தில் இருந்த அத்தனை எகிப்திய மக்களுக்கும் அவர்கள் பயந்திருந்தார்கள். அவளுக்கு பணிவிடை செய்தார்கள். அவள் காட்டுகிற எந்த வேலையா இருந்தாலும் தன்னை தாழ்த்தி உழந்து அவள் செய்தார்கள். ஆனால் இப்பொழுது நிலை மாறிவிட்டது. எகிப்தியர் அடித்தால், ஐயோ நம் சகோதரனை அடிக்கிறார்களே, சகோதரியை அடிக்கிறார்கள் என்று போய் கேட்க முடியாது, தடுக்க முடியாது.
அந்த அடி இவளுக்கு விழும் என்று பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த இவர்கள் சொல்லுகிறார்கள், யுத்த சன்னதராய் என்று முழங்குகிறதான ஒரு சத்தத்தை நாம் கேட்க முடிகிறது. பயங்கள் அகன்று போனது. ஆகவேதான் ஆண்டவராகிய தேவன் சொல்லும் போது பயப்படாதிருங்கள் என்று அவர் சொன்ன வார்த்தை, முதலாவதாக தேவனுடைய சமூகத்தில் பயணம் செய்கிற ஒவ்வொரு தேவனுடைய மக்களுக்கும் பயம் விலகி தைரியம் வரும். அதுதான் இங்கே இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில முதலாவது சந்தித்தது. நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன நினைக்கிறோம்? அநேக பயங்களை நாம் என்ன செய்கிறோம்? அப்பியாசப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எதற்கெடுத்தாலும் பயம். தன்னுடைய குடும்பத்தின் எதிர்காலம் எவ்விதமாயிருக்கும் நினைத்து பயம். என் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை எவ்விதமாய் அமையுமோ என்ற ஒரு பயம். இப்பொழுது நாங்கள் வெறுமையாய் இருக்கிறோமே, இதே நிலைதான் கடைசி வரையிலும் இருக்குமோ என்ற ஒரு பயம். அது மாத்திரமல்ல, சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற வியாதியை அவர்கள் நினைக்கிற பொழுது, இந்த வியாதி இப்படியே என்னை தொடர்ந்து பிடிக்குமோ என்ற ஒரு பயம். என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்வு அமையுமோ அமையாதோ என்ற திகில் நிறைந்த ஒரு பயம். இது பொல்லாத உலகத்தில் நாம் எப்படி வாழப் போகிறோம் என்கிறதான ஒரு பயம். கேடுபாடு நிறைந்த உலகத்தில் எங்களுடைய பிள்ளைகள் எவ்விதமாய் ஜீவிக்க போகிறது நாங்கள் கடந்து போன பின்பு என்று நினைத்து நினைத்து பயந்து கொண்டிருக்கிறதான நிலை. அப்படிப்பட்ட உனக்கு தான் தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாய், என் மகனே மகளே, நான் பயணத்தை துவக்கியது நான். இந்த பயணத்தில் நான் உன்னோடு கூட வருகிறேன். சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். அந்த சமூகத்தை உணர்ந்த இஸ்ரவேலர் தான் விதமாய் சொன்னார், நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னராய் கானான் தேசத்திற்கு போவோம். எங்களுடைய காணி ஆட்சி எங்களுக்கு உரிதாக்கும்படிக்கு நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதாக, மகிழ்ச்சியாய் இருக்கத்தக்கதாய், பலமாய் இருக்கத்தக்கதாக, எங்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் நிற்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 46 அதிகாரம் 11 சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தெய்வம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அதற்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் மோசேக்கு கொடுத்த அதே வார்த்தையை உனக்கு வருகிற போது நீ உன் பயங்களை அப்புறப்படுத்து. தேவனுடைய சமூகத்தில் நீ இருக்கிறாயா என்பதை உணர்ந்து கொள். தேவ சமூகத்தில் வருகிற எந்த கொலையா இருந்தாலும் சிங்கத்தை போல கர்ஜிக்கிற தைரியம் அவனுக்கு வரும். காரணம், சேனைகளின் கர்த்தருடைய சமூகம் முன்னோடு கூட இருக்கிறபடியினாலே. ஆகவேதான் தேவனுடைய சமூகத்தை உணர்ந்த தாவீது தன்னை காட்டிலும் மிகவும் பலமுள்ள ராட்சதனாகிய கோலியாத்தை சிறுவனாயிருக்கும் போதே ஒரு சிறு கல்லிலே வீழ்த்தினதற்கு காரணம் அவனிடத்திலே பயமில்லை. ஏன்? தேவ சமூகம் அவனோடு கூட இருந்ததுபடியினாலே தானே. உன் எதிரே நிற்கிற காரியங்கள் பெரிதாய் இருக்கலாம், பயமுறுத்தலாம். ஆனால் தேவனுடைய சமூகம் உனக்கு முன்பதாய் இருக்குமானால் அதை நீ வெற்றி அடைய முடியத்தக்கதாக தேவனுடைய பலத்தினாலே நீ எதிர்க்க முடியும் என்பதை தேவனுடைய சமூகத்தினுடைய வாக்குத்தத்தம் உனக்கு சொல்லுகிறது. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் பெருமக்கினி சூளையிலே அவர்கள் எவ்விதமாய் நடந்தார்கள் என்றால், தூக்கி சுமந்தவர்கள் மரித்து போனார்கள். ஆனால் இவர்களோ
தேவனுடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கிறது என்று அவர் தைரியமாக அதிலே உலாவினார்கள். ஆகவேதான் தேவ சமூகம் உன்னோடு கூட வருமானால் தாவீதை போல ஒரு சேனைக்குள்ளே நீ பாய முடியும். சங்கீதம் 18:29 அவர் சொல்லுகிறார். ஆகவே அருமையான தேவனுடைய மக்களாய் இருக்கிறேன் நாம். தேவன் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது உனக்கு தைரியம் வேண்டும். உள்ளில் இருக்கிற பயத்தை முதலாவது தேவன் பயப்படாதிருங்க. நான் தான் உன் தேவன், உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன். மோசேக்கு அந்த வார்த்தை வந்தவுடனே ஒரு பயணங்களை அவர் தொடர்ந்தார். அது மாத்திரமல்ல, தேவ சமூகத்திலே ஒரு மனிதன் இருப்பானே யாகில் இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும். தேவ சமூகத்தில் நடக்கிற ஒவ்வொருவருக்கும், தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் உன்னோடு கூட இருப்பாரானால் உன் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நிகழும். அநேக தேவனுடைய மக்கள் சொல்லுகிற வார்த்தையை நான் கேட்கிற பொழுது நான் யோசிப்பது உண்டு. பாருங்கள், அநேகருடைய வார்த்தை, எனக்கு ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லையே ஆண்டவர் என்று, ஐயா எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுவர்கள். என் பிள்ளைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும், உபவாசம் இருந்து ஜெபியுங்கள் என்று என்னிடத்தில் கேட்கிறவர்களை நான் பார்த்தேன். அவள் சொல்லுகிற பொழுது பரிதாபமாய் அவளை நான் பார்ப்பேன். தேவனுடைய வாக்குத்தத்தம், என் சமூகம் உனக்கு முன் செல்லும் என்று சொன்னால் அடுத்தது அவள் வாழ்க்கையில தேவன் அவளோடு கூட இருப்பாரேயாகில் அற்புதம் நடக்கும். பாருங்கள், இந்நாள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7-8 ஒரு சம்பவம். தேவனுடைய சமூகத்தில் ஒரு அற்புதம் நடக்கிறது. அது என்ன? மோசே கோல்களை கொண்டு போய் தேவனுடைய சமூகத்திலே வைத்தார். ஆனால் ஆரோனின் கோல் மறுநாள் வந்த பொழுது துளிர்த்திருந்தது. துளிர்த்தது மாத்திரமல்ல, அது பூ பூத்திருந்தது. அதோடு கூட அதிலே வாதுமை பழங்கள் இருந்தது. மோசே ஆரோனுடைய கோலை கொண்டு போய் வைக்கும் பொழுது அந்த கோலிலே பட்டையும் இல்லை, வேரும் இல்லை, பசுமையான ஈரமும் இல்லை. அது காய்ந்து போன ஒரு கோல். அந்த கோல் தேவன் சமூகத்திலே கொண்டு வைக்கப்பட்ட பொழுது ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அது துளிர்விட்டது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றும் இல்லாமல் எல்லாம் அழிந்து போயிருந்தாலும் சரி, அது காய்ந்து போயிருந்தாலும் சரி, நம்பிக்கை இல்லை என்ற உணர்வு இருந்தாலும் சரி, ஆனால் அவை தேவனுடைய சமூகத்திலே இருக்குமானால், தேவனுடைய சமூகம் அவர்களோடு கூட இருக்குமானால் ஒரு அற்புதம் நடக்கும். அவருடைய வாழ்க்கை துளிர்க்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இது உங்களுக்கு வேடிக்கையாக கூட இருக்கலாம். அநேக தேவனுடைய ஆலயத்தை எவ்விதமாய் எண்ணுகிறார்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே, பரிசுத்த ஸ்தலத்திலே, தேவனுடைய சமூகத்திலே வைக்கப்பட்ட அந்த கோல் துளிர்த்தது. இன்றைக்கு ஆசரிப்பு கூடாரமாக நம்முடைய திருச்சபைகள் இருக்கிறது. வெறுமையாய் காய்ந்து சகலத்தையும், சந்தோஷத்தையும், சமாதானத்தையும், சுகத்தையும், பலத்தையும் இழந்து வற்றி போய் இருக்கிற கோள்கள் தேவனுடைய திருச்சபையில் வருகிற பொழுது அது துளிர்க்க வேண்டும்.
அது பூக்க வேண்டும், அது கனி கொடுக்க வேண்டும். ஆனால் திருச்சபையிலே வருகிற இந்த ஜனங்கள் எவ்விதமாய் அங்கு வந்தார்கள்? அநேக கோள்கள் அங்கே வைக்கப்பட்டதுதான். ஆனால் ஆரோனுடைய கோல் ஏன் மாத்திரம் துளிர்த்தது? தேவ சமூகத்திலே ஆரோனுடைய கோல் இருந்தது. தேவனுடைய சமூகம் ஆரோனோடு கூட இருந்தது. மற்ற கோள்கள் எங்கே இருந்தது? கலகம் செய்கிற மக்களுடைய சமூகத்திலே அவை இருந்தது. அதை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் வைத்தால் அது துளிர்க்காது, இருந்த வண்ணமாகவே அவை இருக்கும். தேவனுடைய மக்களாகிய நாம் தேவனுடைய திருச்சபைக்கு வருகிற பொழுது தேவ சமூகத்தை உணர்ந்தவர்களாக, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட நீங்கள் தேவனை ஆராதிக்க வாருங்கள். உன் நிலை எதுவாய் இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னிலே அற்புதத்தை செய்ய வல்லவர். உன் பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்ய வல்லவர். உன் சரீரத்திலே அற்புதத்தை செய்ய வல்லவர். உன் கையின் பிரயாசத்திலே அற்புதம் செய்ய வல்லவர். உன் கோல் துளிர்க்கும். உன் வாழ்க்கை கட்டப்படும். உன் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி துளிர்க்கும். ஒன்றுமில்லையே என்று கலங்கி நான் எடுத்த இந்த பிறவி வீணானது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ? தேவ சமூகத்திலே நீ உண்மையாயிருப்பாயே ஆகில், தேவ சமூகம் உன்னோடு கூட இருக்குமே ஆகில், உன் வாழ்க்கை துளிர்க்கும் என்பதை நீ அறிந்திருக்கிறாயா? சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி இருக்கும் என்பதை நீ அறிந்திருக்கிறாயா? ஆபிரகாமுடைய மனைவி சாராள் நோக்கி தெய்வ சமூகம் வந்தது. அவள் கூடாரத்துக்குள்ளாய் தான் வந்தது. அப்பொழுது தேவனுடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு சொல்லுகிற பொழுது சாராளும் அந்த சத்தத்தை கேட்டு அவள் எள்ளி அவள் அங்கலாய்த்ததை காண முடியும். ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 12-13 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அவள் காய்ந்து போன கோலாய் இருப்பதை வெளிப்படுத்துகிறார். நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவருமாய் இருக்கும் பொழுது நான் பிள்ளை பெறுவது எப்படி? வாழ்க்கை எல்லாம் வீணானது. இனி நம்பிக்கை இல்லை. காய்ந்து போன ஒரு வாழ்க்கை. ஆனால் தேவனுடைய சமூகம் உன்னோடு கூட இருக்குமானால் ஒரு பெரும் மகிழ்ச்சி உனக்குள்ளே அற்புதம் நடக்கும் என்பதை புரிந்து கொள். நான் நின்று பேசிக் கொண்டிருக்கிற இந்த சபையிலே தேவன் அவ்விதமாகவே அநேக அற்புதங்களை செய்தார். கண்ணீரோடு கூட கதறி அழுவார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் ஆயிற்று, கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறோம், கண்ணோக்கி பாரு. சந்ததிகள் இங்கே கர்த்தரை துதிக்கிறதை நான் காண்கிறேன். அவருடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடந்தது. உன் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்க வேண்டுமானால் நீ எவ்விதமாய் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறாய்? தேவனுடைய சமூகத்தை உணர்ந்து எவ்விதமாய் தேவனிடத்திலே உன் விண்ணப்பத்தை ஊற்றுகிறாய்? அன்னால் தேவ சமூகத்தில் வந்து ஊற்றி, ஐயோ, என் வாழ்க்கை எல்லாவற்றையும் கேலியும் பரியாசமும் நிந்தையும் அவமானமாய் நான் சகித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, ஒரு பிள்ளை தாரும் என்று தேவனுடைய சமூகத்திலே வந்து தன் இருதயத்தை அவள் ஊற்றினார். அன்னாளுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம். அந்த அற்புதத்தை பார்க்கிற பொழுது எவ்விதமான அற்புதத்தை அவள் செய்தார்? அளவிட முடியாத ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்ததான
ஒரு வாழ்க்கையை, மலர்ச்சியை, ஒரு துளிர்ப்பை, அவர் செழிப்பை அவர் கட்டளையிட்டார். 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் இதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, உமது ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தில் நீ இருக்கிறாயா என்பதை உணர்ந்து கொள். அல்லது வெளியரங்கமாய் எவையெல்லாம் மறைத்து உள்ளான மனுஷருக்குள் எவ்விதமான எண்ணத்தோடு வாழ்கிறாய் என்பதை புரிந்து கொள். மோசே ஏன் அந்த ஜெபத்தை ஏறெடுத்தார்? தேவனுடைய சமூகம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்குமானால் அவர்கள் பயங்கள் போய் அவர்கள் துளிக்கிறவர்களாக, செழிக்கிறவர்களாக, அற்புதங்கள் அவள் வாழ்க்கையிலே நடக்கத்தக்கதாக இருக்கும் என்பதை உணர்ந்தபடியினாலேதான் அந்த ஜெபத்தை செய்ததை அவருடைய சந்ததிகள் இவ்விதமாக பெற்றுக் கொண்டு வந்திருந்தார்கள். அது மாத்திரமல்ல, பூ பூத்தது. அது எதை குறிக்கிறது? ஆத்துமாவிலே மகிழ்ச்சி. அநேகருடைய வாழ்க்கையிலே ஆத்துமாவிலே மகிழ்ச்சி இல்லை, பின்மாற்றம் தான். பின்மாற்றத்தினாலே ஆத்தும மகிழ்ச்சியை இழந்து போன தாவீது அவன் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கும் போது, ஆண்டவரே, ஒரு சமூகத்தை விட்டு தள்ளாமலும் ஒரு பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இருக்கும், முதலட்சத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 11-12 அவன் கதறுகிறதை பார்க்கிறான். அநேக தேவ சமூகத்தை விட்டு பின்வாங்கி போனால் என்ன நடக்கும்? ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்தவர்களாக, அற்புதம் காணப்படாதவர்களாகவே போவார்கள். ஆனால் இந்த மாதம் தேவன் உனக்கு கொடுத்த வார்த்தை, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்றது. நான் அற்புதத்தை இந்த மாதத்திலே உனக்கு செய்வேன், நீ பயப்படாமல் இரு. சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி மகிழ்ச்சியை தந்து சமாதானத்தோடு கூட இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. தேவ சமூகத்திலே எப்பொழுதும் நீங்கள் தங்கியிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஆண்டவரே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறையா. விண்ணுக்கும் மண்ணுக்கும் சகலத்திற்கும் எஜமானனும் முதுமக்களை ஆசீர்வதிக்கிறவரும் வார்த்தை மாறாதபடி காத்து நடத்துகிறவர், முது வார்த்தையை கேட்டு தன்னை சரிப்படுத்திக் கொண்டு தேவ சமூகத்தை விட்டு விலகி போகாதபடிக்கு அவர்கள் உன் சமூகத்திலே தங்கி இருக்கிற பொழுது, உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிற போது, அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே ஒரு செழிப்பையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அற்புதத்தையும் செய்து அவளை நடத்துவீராக. உமது கரத்தில் ஒப்படைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் பிதாவே.